இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியில் உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டில் பன்றி இறைச்சியின் கொழுப்பு, மாட்டு இறைச்சியின் கொழுப்பு, மீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பக்தர்கள் புனிதமாக கருதும் திருப்பதி பிரசாதமான லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக வெளியான தகவல் திருப்பதி பக்தர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து திருப்பதி கோவிலில் சாந்தி யாகம் உள்ளிட்ட தோஷ நிவர்த்தி பரிகாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திருப்பதி லட்டில் குட்கா பாக்கெட் இருப்பதாக வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தெலுங்கானா மாநிலம் கம்மத்தைச் சேர்ந்த பத்மா என்ற பக்தர் திருப்பதி கோவிலுக்கு சென்றுள்ளார். கடந்த 19ஆம் தேதி திருப்பதி கோவிலுக்கு சென்ற பத்மா லட்டை உடைத்த போது அதில் குட்கா பாக்கெட்டும் குட்கா துகள்களும் இருந்துள்ளன. மேலும் குட்கா வாடையும் இருந்துள்ளது. இந்த வீடியோ தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக வெளியான அதிர்ச்சி அடங்குவதற்குள் திருப்பதி லட்டில் குட்கா பாக்கெட் இருந்ததாக வீடியோ வெளியாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்த தேவஸ்தான குழு கம்பம் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது.